வேதா டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியானது இதுவரைக்கும் தனித்துதான் களம் கன்றிருக்கு. அதே மாதிரி தான் 2026 சட்டமன்ற தேர்தலையும் தனித்து களம் காண்கிறது. 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவித்து விட்டது. அதே போல கட்சியின் தேர்தல் அறிக்கைகளையும் வெளியிட்டிருக்கு. சரி, என்னென்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது கொஞ்சம் வித்தியாசமான அறிக்கைகளாக தான் இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இலவசங்களை அறிவிக்க மாட்டேன், கவர்ச்சியான திட்டங்களை அறிவிக்க மாட்டேன், என்னோட ஸ்டைலே தனிதான் அப்படின்னு நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. முதன்மையா அவர் முக்கியமா என்னத்தை பேசுறாரு அப்படின்னா, எல்லாருக்குமே குடிநீர், கல்வி, மருத்துவம் இது மூணுமே இலவசம். என்ன அடிப்படை தேவையோ மக்களுக்கு அதை நான் இலவசமாக கொடுத்துருவேன், அதுக்கு எந்தவித காசும் கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. எல்லாருக்கும் அரசு வேலை, அதாவது படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்குமே அரசு வேலை தான். நீ என்ன படிச்சிருக்கியோ, உன்னோட தகுதி என்ன, உன்னோட திறமை என்ன, அதற்கு ஏற்றாற் போல உனக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்குமான கல்வியை உறுதி செய்யணும், அதாவது படிக்காதவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை தமிழகத்தில் உருவாக்குவேன், எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா வேலைகளுமே அரசு வேலை, அதாவது ஆடு மேய்த்தல், விவசாயம், இது எல்லாத்தையுமே நான் அரசு வேலையாக மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை, அதாவது உழவு தொழில் செய்கிறவங்க நிர்ணயிக்கிறதான் விலை, வேளாண் பொருட்களுக்கான விலை உழவர்கள் தான் நிர்ணயம் செய்யணும், அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அதுதான் விலையாக நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது தக்காளி விளைவிக்கிறாங்க, உளுந்து விளைவிக்கிறாங்க, பயிர் விளைவிக்கிறாங்க அப்படின்னா அதை யார் விளைவிச்சதோ அவங்க சொல்கிற விலை தான் விலையாக நிர்ணயிக்கப்படும். இடைத்தரகர்களோ வேறு யாருமோ இதற்கு ஆதிக்கம் செலுத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் சென்னை மட்டும் இப்போ தலைநகரமாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே சென்னைக்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, இப்படி எல்லாத்துக்குமே சென்னையை நோக்கி தான் மக்கள் படையெடுத்து வராங்க. இப்போ வேறு கிராமங்களில் இருக்கிறோ, வேறு ஊரில் இருந்து வேறு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு என்பது அங்கே இல்லை. அவங்க படித்த படிப்புக்கோ இல்லை படிக்காதவர்களுக்கோ எதுவாக இருந்தாலும் இங்கே சென்னையில் தான் அதிகமான தொழிற்சாலைகள், அதிகமான வேலை செய்யும் இடங்கள், வேலையை உருவாக்கும் ஒரு தளமாக சென்னை இருக்குது. அப்படிங்கிறதுனால சென்னையை மட்டுமே மக்கள் படையெடுத்து ஓடி வராங்க. இதை நான் மாற்றுவேன், சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, கன்னியாகுமரி, இப்படி 5 இடங்களை நான் தலைநகரமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டோட கிளையை சென்னையில் அமைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் அமைதியான சர்வாதிகார ஆட்சி முறை நிலவும், அதை ஏற்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காரு. எல்லா குழந்தைகளும் அரசு பள்ளியில தான் படிக்கணும். நீ சிஎம் ஆயிரு, எம்எல்ஏவாயிரு, எம்பிஆரு, அரசு துறையில் உயர் அதிகாரியாயிரு, கடைநிலை ஊழியராயிரு, எதுவாக இருந்தாலும் உன்னுடைய குழந்தை அரசு பள்ளியில் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நான் கொண்டு வருவேன். எல்லாருமே அரசு பள்ளியில் தான் படிக்கணும். அப்படி அரசு பள்ளியில் படிக்கும்போது மட்டும்தான் அரசு பள்ளிக்கூடங்களில் கல்வித்தரம் உயரும், கல்வித்தரம் மேம்படும், எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான ஒரு சமநிலையான ஒரு தரத்தோட வளருவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இதை அறிவிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வருவாய் அதிகமாக கிடைக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாஸ்மாக். ஏன்னா பல ஆண்கள் டாஸ்மாகில் தான் பணத்தை கொண்டு போய் கொட்டுறாங்க, அதில் தான் மிக அதிக வருவாய் கிடைக்குது அப்படிங்கிற விஷயம் பரவலாக பேசப்பட்டு வருது. இப்போ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் பால்வளத்துறையிலையும் வருவாயை ஈட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்னம்பால், பேரிச்சம்பால், பனம்பால், இந்த மாதிரியான பொருட்களை எடுத்து அதை வியாபாரம் செய்து விநியோகம் செய்யும் பொழுது கண்டிப்பாக இங்கே தொழிலாளிகளுக்குமான ஊதியமும் கிடைக்கும், இங்கே மதுபான கடைகளும் மூடப்படும். ஏன்னா வீட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இந்த மதுபானம் தான். டாஸ்மாகில் கொண்டு போய் ஆண்கள் குடித்து அழித்து தன்னோட சொத்தையும் பணத்தையும் இழக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட உயிரையும் இழந்து போகிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுக்கட்டை போடணும் அப்படின்னா இந்த மாதிரியான வருவாயை நம்ம ஈட்டும் பொழுது தமிழகத்தில் அதிகப்படியான லாபத்தையும் நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு முக்கியமாக அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் தேசியத்தை மையமாக கொண்ட இந்த ஆட்சி அமையும் பொழுது அங்கே இருக்கிற கடைகள் எல்லாருமே, வணிக நிறுவனங்கள் கடைகள் எல்லாத்துலேயுமே
தமிழில் தான் பெயர் வைக்கணும், அது கட்டாயமாக்கப்படும். இப்போ ஆங்கிலத்தில் பெயர் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா அதை மாற்றணும். அப்படி நீங்கள் மாற்றலை அப்படின்னா அபராதம் விதிக்கப்படும், இல்லைனா சீல் வைக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. தமிழர்களை போற்றும் விதமாக, தமிழர்களை முக்கியப்படுத்தும் விதமாக அவர்களுடைய பெயர்களை விருது வழங்குவதற்கு அளிக்கப்படும், அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா சிபி ஆதித்தனாரோட பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இப்படி பல புதுமையான தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்காரு. ஒரு முக்கியமான விஷயத்தையும் பேசியிருக்கிறாரு. மற்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் இலவசங்களை அறிவிச்சிருக்கிறாங்க, ஆனால் நான் அறிவிக்க மாட்டேன். ஏற்கனவே தமிழகம் கடனில் மூழ்கி கிடக்கு. அப்படி இருக்கும் பொழுது இலவசங்களை அறிவிச்சா எப்படி இந்த கடனை அடைக்க முடியும்? அந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உங்கள்கிட்ட தான் வரியாக போட்டு அந்த பணத்தெல்லாம் திரும்ப உங்கள்கிட்டேருந்து வாங்குவேன். அந்த நிலை வேண்டாம், மக்கள் கஷ்டப்பட வேண்டாம். அப்படிங்கிறதுனால நான் எந்த இலவசங்களையோ கவர்ச்சி திட்டங்களையோ அறிவிக்கவோ மாட்டேன். இப்படியான பல திட்டங்களை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்குற சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ண முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? நைட்டில் வர நிலா பகலில் வரும்னு சொல்கிறாரே, இது எப்படிங்க சாத்தியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினரெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நாம் தமிழர் ஆட்சியானது தமிழகத்தில் அமைந்தால் இதையெல்லாம் நிறைவேற்றுவோம், இதெல்லாம் சாத்தியமாக்கப்படும், நீங்கள் இதெல்லாம் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்புங்க, கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த திட்டங்கள் எல்லாம் சாத்தியமானதா, செய்ய முடியுமா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு வேதா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.